ரத்தம் பற்றாக்குறையால் நோயாளிகளுக்கு பாதிப்பு. இரத்த வங்கிகளில் இரத்த இருப்பை கண்காணிப்பது யார்? மதுரை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு தினமும் 100 யூனிட் ரத்தம் தேவை. நடமாடும் இரத்த வங்கி செயல்படாமல் முடக்கம். மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனை தென் மாவட்டத்தின் மிக முக்கிய மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். நூற்றுக்கணக்கான அறுவை சிகிச்சை நடைபெறுகின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் தனிநபர், கல்லூரிகள், தொண்டு நிறுவனங்கள், அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு நல சங்கங்கள் மூலம் 30,000 யூனிட் ரத்தம் பெறப்பட்டது. இதில் 35% யூனிட்டுகள் தனி நபரிடமிருந்து மட்டுமே பெறப்பட்டன. இவைகளில் சிவப்பணுக்கள், தட்டணுக்கள், பிளாஸ்மாக்கள் என பிரித்து 72,000 யூனிட்டுகளாக தேவைப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு உள்ளது. மதுரை அரசு மருத்துவமனை மட்டுமல்லாது ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இஎஸ்ஐ மருத்துவமனை, தீவிர விபத்து சிகிச்சை பிரிவு, பல்நோக்கு மருத்துவமனை, தோப்பூர் அரசு மருத்துவமனை என ரத்தம் தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது. 450 மில்லி ஒரு யூனிட். தினமும் 100 முதல் 150 யூனிட் ரத்தம் பெற்றால்தான் பற்றாக்குறையின்றி நோயாளிகளுக்கு வழங்க முடியும். ஆனால் தற்போது அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்க ரத்தம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மதுரை ஜிஹெச்ல நாள்தோறும் அதாவது கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 யூனிட் வரைக்கும் பிளட் தேவைப்படுது. ஆனா அது ரெகனைஸ் பண்ணக்கூடிய திறன் இப்ப மதுரை ஜிஹெச்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நடமாடும் ரத்த வங்கி வாகனம் செயல்பட்டு இருந்துச்சு. அந்த வாகனம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. ஏன்னா நாங்களே பார்த்து பல மாசம் ஆச்சு. அங்கங்க கேம்ப் போட்டு பல யூனிட்டுகள் ரத்தங்கள் முன்னாடி சேமிச்சு கொண்டு வந்துருக்காங்க. இப்ப எதுவுமே பண்றது கிடையாது. தன்னார்வர்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. தன்னார்வர்கள் டைரக்டா யாரும் வரமாட்டாங்க. முந்தி எப்படி சிஸ்டம் இருந்துச்சோ நடமாடும் ரத்த வங்கிகள் மாவட்டம் ஒவ்வொரு தெருவா போய் பண்ணீங்கன்னா கட்டாயமா பல 100 யூனிட்ல 1000 யூனிட் கூட கிடைக்கும் டெய்லி உங்களுக்கு. அதனால பல உயிர்கள் காக்கப்படும். மதுரை மாவட்ட நிர்வாகமும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகமும் இணைந்து இந்த பணியை சீக்கிரம் செயல்படுத்தணும்ன்றது சமூக கோரிக்கை. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சார்பில் உள்ள நடமாடும் இரத்த வங்கிகள் முறையாக செயல்படாததே இரத்த வங்கியில் அளவு குறைவதற்கான காரணம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து அரசு மருத்துவமனை இரத்த வங்கி தலைவர் சிந்தா கூறுகையில், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இரத்த வங்கியில் 1500 யூனிட் ரத்தம் சேகரித்து வைக்க முடியும். ஒரு நாளைக்கு 100 முதல் 150 யூனிட் ரத்தம் தினமும் தனிநபர், குடியிருப்பு நலசங்கம் மற்றும் தனியார் அமைப்புகள் வழிகளில் வருகின்றன. ஆண்டின் நவம்பர், டிசம்பர், ஏப்ரல் மற்றும் மே போன்ற மாதங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அப்போது இரத்த வங்கியில் இருப்பு குறையும். அந்த சமயங்களில் இரத்தத்தின் வருகை குறைந்து தேவை அதிகமாகி தட்டுப்பாடு உருவாகும். தற்போது மதுரை அரசு மருத்துவமனை இரத்த வங்கியில் தோராயமாக 700 யூனிட் ரத்தம் கையிருப்பு உள்ளது. எனவே ரத்தம் தட்டுப்பாடு இல்லை. தேவையான நோயாளிகளுக்கு வழங்கி வருகிறோம். மதுரையில் உள்ள நடமாடும் ரத்த வங்கி முன்பு பழுதாகி பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. அது சீர் செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ரத்தம் தர ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் நேரடியாக ரத்த வங்கியை அணுகி வழங்கலாம். அல்லது குழுவாக தயாராக இருந்தால் நடமாடும் ரத்த வங்கி நேரடியாக வந்து ரத்தத்தை பெற்று செல்லவும் தயாராக இருக்கிறோம் என்றார். ஒரு நபர் கொடையாக வழங்கும் 1 யூனிட் ரத்தம் 3 உயிர்களை காக்கும். அதன் முக்கியத்துவம் உணர்ந்து அனைவரும் இரத்த தானம் கொடுத்து வருகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள நடமாடும் இரத்த வங்கியை முறையாக செயல்படுத்தி இரத்தத்தை கொடையாளர்களிடமிருந்து பெற்று சேமித்து வைப்பது கடமை. அதனை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.